the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த வருடத்தின் கடைசி நாளில் நம்ம நிற்கிறோம். எல்லா சபைகளிலும் எல்லா மக்களும் ஒன்று கூடி புது வருடத்துக்காக ஆயத்தமாகி கொண்டு இருப்பார்கள் இல்லையா? புது வருடத்தில் என்ன வாக்குத்தத்தம் வரப்போகிறது, கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாரு, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்ன வரும், எப்படி ஆராதனை இருக்கும், எப்படி தொடங்க போகுதோ தெரியலையே என்று சொல்லி நிறைய பேர் ஒரு ஆவலோடு புது வருடத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த வருடத்தை நம்ம முடித்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் சொன்னாரு, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். இந்த வருடம் நம் பிதாவின் சித்தத்தை, பிதாவானவர் சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நாம் செய்து முடித்தோமா? ஒரு நிமிடம் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பழைய வருடம் முடிவதற்குள்ளாக, ஆண்டவரே இந்த வருடத்தில் நான் ஏதாவது தவறு இருந்தால், செய்யாமல் இருந்திருந்தால், செய்வேன் என்று சொல்லி மறந்து இருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்வதோடு, அதை ஒருவேளை உங்களால் முடியுமானால் அது இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக முடிக்கவும் பிரயாசப்படுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்துல பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. தேவன் தம்முடைய சித்தத்தை எப்படியா சொல்லுகிறார்? பிதாவின் சித்தத்தை முடிக்கிறார், அவருடைய கிரியைகளை செய்து முடிக்கிறார். இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் செய்த எல்லா விதமான காரியங்களும், நம்ம சொன்ன தேவனிடத்தில் போய் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நினைத்து நிறைவேற்றி, இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது, நிறைவேற்றி முடிங்கள். புதிய வருடம் உங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறது. நல்ல ஒரு வாக்கு தத்தங்கள் உங்களுக்காக தேவனிடத்திலிருந்து தேவ சபைகளில் ஊழியக்காரர்களுடைய நாவில வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்களை சுத்திகரித்து அங்க கடந்து போகும் பொழுது அற்புதங்களை செய்வார். யோசுவாவிடத்துல பேசப்பட்டது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் சொன்னா, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி நம்ம புதிய வருடத்துக்காக ஆயத்தமாவோம். நம்ம எப்படியெல்லாம் புது வருடத்துக்குள்ள போக வேண்டும் என்று ஆவலோடு வாஞ்சியோடு நம்ம காத்து கொண்டிருக்கிறபடினால நம்மளை பரிசுத்தப்படுத்தி எல்லாவற்றையும் முடித்து தேவ சித்தத்தை செய்து முடித்தவர்களாய் புது வருடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வருடத்தில் நாங்கள் உம்மிடத்தில் எதையெல்லாம் செய்வோம் என்று நாங்கள் ஜெபித்தோமோ அது ஏதாவது மறந்திருந்தால் எங்களை மன்னிங்க, ஞாபகப்படுத்துங்க. இன்னும் ஏதாவது இருக்குமானால் எங்களை அப்பா அது செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். புதிய வருடத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நல்ல வாக்கு தத்தத்தையும் ஏற்படுத்தி தாரும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.